டேஸ்டா, சிம்பிளா, ஆரோக்கியமா ஏதாவது சட்னி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்னைக்கு நம்ம வீடியோல முருங்கைக்கீரை சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த முருங்கைக்கீரை சட்னி இட்லி, தோசை, சாதம் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். அண்ட் இந்த முருங்கைக்கீரை சட்னி வந்து செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த முருங்கைக்கீரை சட்னி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கு. அதை வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து லைட்டாக சூடாகி வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் முருங்கைக்கீரை வந்து க்ளீன் பண்ணும்போது சின்ன சின்ன குச்சியெல்லாம் இருந்தாலும் ஓகே தான் சட்னிக்கு. பொரியல்னா தான் நீங்கள் அந்த குச்சியெல்லாம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போது இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்குனீங்கன்னா அந்த முருங்கைக்கீரை நல்லா சுருங்கி வந்துடும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதைய நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிடலாம். மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு அது வந்து ஆறட்டும். அதுக்குள்ளே முருங்கைக்கீரை சட்னிக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் பொருளை வந்து வறுத்துக்கலாம். அதுக்கு அதே பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடாகி வந்ததுக்கப்புறம் 5 இல்லை 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மிளகாய் சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. மிளகாய் வந்து ஒரு 3/4 வாசி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை சைடாக தள்ளி விட்டுட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த உளுந்தம்பருப்பு பொட்டுக்கடலை ரெண்டுமே நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். உங்களுக்கு பொட்டுக்கடலையோட ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னு சொன்னால் கடலைப்பருப்பு சேர்த்ததுனாலும் சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு சேர்த்துறீங்க அப்படின்னு சொன்னால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துனீங்கன்னா போதும். இப்போ இதெல்லாம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துட்டு அதை சும்மா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருக்க முருங்கைக்கீரை கூட இதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 1/4 கப் அளவுக்கு நல்லா துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. துருவன தேங்காய் வந்து நீங்கள் அப்படியே சேர்த்தனாலும் சேர்த்துலாம், இல்லை கீரை வதக்கும் போதோ இல்லை பொட்டுக்கடலை வதக்கும் போதோ கடைசியில் சேர்த்துட்டு சும்மா ஒரு ஓட்டி சேர்த்துட்டிங்கனாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துனீங்கன்னா தான் இந்த மாதிரி ஸ்மூத்னஸ் கிடைக்கும். இப்போது இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த முருங்கைக்கீரை சட்னி வந்து சாதத்துக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். பவுலில் மாற்றிட்டு இது தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க சட்னியில் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் இதில் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்துக்கலாம். நல்லா தான் இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான முருங்கைக்கீரை சட்னி வந்து ரெடி. ஸோ இந்த முருங்கைக்கீரை சட்னியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.